Hey guys, so ஏஷியாலே நம்பர் 1 richest person and வேர்ல்டில் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10ல் இருக்கிற ஒரு richest பர்சனோட வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ யூ கெஸ்ட் இட் ரைட். ஸோ முகேஷ் அம்பானி அவர்களோட வீட்டை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகுது. ஸோ அதை பற்றி நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் தான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ நல்ல பிள்ளைங்களாட்டம் போயிட்டு கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக டான்னு வந்துடும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. ஸோ முகேஷ் அம்பானி அவர்கள் கட்டின அன்டிலியா ஹவுஸை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முகேஷ் அம்பானி அவர்கள் சரியான ஏஷியாலே நம்பர் 1 பணக்காரன்னு சொல்கிறீங்கள. ஸோ அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி எல்லாருக்கும் இருக்குது. ஸோ அது உங்கள் கண்ணிலே தெரியுது. ஸோ முதல்ல அவரை பற்றி ஒரு லே அவுட் பார்த்துலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் மேட் ஆண்டர்பிரனர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஓனர் அண்டு சேர்மன் அப்படின்றது சொல்லலாம். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எம்ப்ளாயீஸை வச்சு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் இறங்கிட்டார். போர்ட்டு அப்புறம் எல்லாத்துலேயும் இந்த டெலிகம்யூனிகேஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் இறங்கிட்டாரு. உங்களுக்கே தெரியும். ஸோ மேஜராக வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக 168 crores he makes அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மேக்ஸ் கணக்கு தான் லைட்டாக போட்டு பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 11.5 lakhs கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மேக் பண்ணிகிட்ருக்காருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு நிமிஷத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா 11.5 lakhs அப்போ புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி அதாவது 2022 படி அவரோட நெட் ஒர்த் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியன் மணியில் சொல்லணும் அப்படின்னா 7,18,000 crores அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட நெட் ஒர்த் வந்து இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அவர் கட்டின இந்த அன்டிலியா ஹவுஸோட வீடுக்கு வருவோம். ஸோ அந்த அன்டிலியா ஹவுஸ் அப்படின்றது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சவுத் ஆஃப் மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அல்டா மவுண்ட் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பாப்புலர் மும்பையில். ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இவரோட வீடு வந்து பார்த்திங்கன்னா லொக்கேட் இருக்குது. ஸோ இந்த வீடோட ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 lakh ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஒரு 4 lakh ஸ்கொயர் ஃபீட் அந்த லேண்டை வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து 2002 வந்து பார்த்திங்கன்னா வாங்குறாரு. ஸோ அந்த லேண்டை வாங்கி அக்வயர் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்தில் 2004 வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து க்ளீனாக ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கு முன்னாடி டிசைன் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்து வீட்டில் எல்லா வீட்டுக்குமே இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த டிசைன் அண்ட் ஆர்கிடெக்சர் வேலையை வந்து பார்த்தீங்கன்னா பெர்கின்ஸ் அண்ட் வில் அப்படின்ற ஒரு சிகாகோ பேஸ்ட் யூஎஸ் ஆர்கிடெக்சர் ஃபர்ம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் அண்ட் ஆர்கிடெக்சர் கம்ப்ளீட்டாக இந்த வீடு எப்படி இருக்கணும்னு அம்பானி வந்து ஆசைப்படுறாரோ அந்த மாதிரி எடுத்து சூப்பராக வந்து பண்ணி கொடுத்தது அவங்க தான். ஸோ அந்த டிசைன் அண்ட் ஆர்கிடெக்சர் ஃபேஸ் முடிஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ்க்குள்ளே வந்து இறங்குது. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட நியர்லி 7 years கிட்ட போகுது. ஸோ 2004 ஆரம்பிச்சு 2010 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸில் இருக்குது. ஸோ 2010 வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃபுல்லாக முடிக்கப்படுது. ஸோ இதுக்கு அவர் மொத்தமாக பண்ண செலவு அப்படின்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 crores வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி வந்து சொல்கிறாங்க. 12,000 to 15,000 crores வந்து அப்ராக்சிமேட்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடோட நெட் ஒர்த் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் 20,000 crores வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடோட நெட் ஒர்த் வந்து வருது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிற நெட்ஒர்த்து இந்த வீடுக்கு மட்டும்தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து மேட்ருக்கு வருவோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து இப்போ நான் எவ்வளோ செலவு பண்ணிட்டாரு எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கதைக்கு வருவோம். ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 173 meters வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அது எவ்வளோ ஹைட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்து நின்று இப்படி மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்து ஒரு எறும்பு சைஸில் தான் இருப்போம். அந்த பில்டிங் அப்படியே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ நம்ம நிறையா ஏஸ்தட்டிக்கான ஒரு சில படங்களில் தான் வந்து பார்த்துருப்போம். என்னப்பா பில்டிங்கே இவ்வளோ ஹைட்டாக இருக்குன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடு தான் வந்து பார்த்திங்கன்னா அது. ஸோ ஹைட் 173 meters. அப்புறம் வந்து எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 27 floors வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாடிப்படி வச்சு கட்டணும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அதோட 2 மடங்கு சராசரியாக அதிகம் ஒரு ஃப்ளோருக்கும் இருக்கிற கேப் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ 27 floor அப்படின்றத அகாமடேட் பண்ண முடியும்னா ஸோ நம்ம வாக்கில் வந்து நம்ம கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா 60 floors வரைக்கும் போவோம் அப்படின்றது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு சூப்பர் ஃபேக்ட்டு. ஸோ ரொம்ப வேர்க்குது, ஒரே நிமிஷம் தொடச்சிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன அங்கே வந்து சொல்கிறாங்கன்னா ஸோ அந்த வீட்டை வந்து பராமரிக்கிறதுக்குன்னு எம்ப்ளாயீஸ் அப்படின்றத நம்ம அலர்ட் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட எத்தனை எம்ப்ளாயீஸ் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 600 employees வந்து மட்டும் பார்த்திங்கன்னா இந்த அன்டிலா ஹவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்குறாங்க. ஸோ 600 employeesனு சொல்லும் போது ப்ளம்பராக இருக்கட்டும், எலக்ட்ரீஷியனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து
அடுத்தது சர்வீஸ் மெக்கானிக்ஸாக இருக்கட்டும், இதுமாரி எல்லா ஃபீல்டுலேயும் இருக்கிற எல்லா ஆளுங்களும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து வேலை செய்கிறாங்க. கார் டிரைவர்ஸாக இருக்கட்டும், அப்புறம் செஃப்ஸாக இருக்கட்டும், குக்ஸாக இருக்கட்டும், இதுமாரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து 600 எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீட்டுக்கு மட்டுமே வேலை செய்கிறாங்க. அவரோட அந்த அம்பானி சாரோட அந்த ஒரு வீட்டுக்கு கார் டிரைவர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கார் டிரைவருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 2 lakhs வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் அப்படின்றது வந்து வெளியில் சோர்ஸஸாக பேசப்படுது. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா லேக்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா அம்பானி அவர்கள் வந்து சேலரி கொடுக்குறாரு அப்படின்றத சொல்லலாம். ஸோ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு 10 to 15 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1.5 லட்சம் 2 lakhs அந்த மாதிரி ஒரு ரேஞ்சை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தருவாங்க. ஸோ அந்த மாதிரி சேலரி வந்து பார்த்திங்கன்னா வெறும் அந்த கேப் டிரைவர், அந்த கார் டிரைவரே மட்டும் வாங்குறாரு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இது எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குன்றதை பார்க்க எனக்கே வந்து ஒரு மாதிரி திகைப்பாக தான் இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு 6 floors, மொத்தம் 27 floors சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு 6 floors வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் கார் பார்க்கிங் மட்டும்தான். என்ன சொல்கிற, கார் பார்க்கிங் மட்டும்தானா? எஸ், கார் பார்க்கிங் மட்டும்தான். அம்பானி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மைய கார்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப கிரேஸாக, ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாராம் காரை வந்து வாங்கி சேர்த்து வைக்கிறது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 168 லக்ஸுரி கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்காமடேட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு 6 floors ஆஃப் த ஹவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கொடுத்துட்டாரு. கம்ப்ளீட் கார் பார்க்கிங் வந்து இருக்கிற மாதிரி. ஸோ அடுத்த 7th floor வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 7th floor வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் சர்வீஸ் கம்பெனிஸ் மாதிரி. ஸோ உதாரணத்துக்கு மெர்சிடிஸ் பென்ஸ் சர்வீஸ் அவுட்லெட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ரோவராக இருக்கட்டும், பென்ஸாக இருக்கட்டும், BMW இருக்கட்டும், அவுடியாக இருக்கட்டும், அப்புறம் ரோல்ஸ் ராய்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி எல்லா கம்பெனி, அண்ட் ஃபெராரியாக இருக்கட்டும், லம்போர்கினியாக இருக்கட்டும். ஸோ இதுமாரி எல்லா கம்பெனியோட சர்வீசஸும் வந்து பார்த்தீங்கன்னா 7th floor அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 7th floorல இதுதான் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சோடனே அடுத்த சப்சிக்வெண்ட் 8, 9, 10 அதுமாரி நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்கே என்னென்ன இருக்குன்னா